அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்பு சுற்றளவு. அவங்களுக்கு வந்து 10 அங்கே 10 போட்டிருக்காங்க. 10 எடுத்தாச்சு மார்பு சுற்றளவு. அந்த உள்ள ஒரு கோடு போட்டிருக்காங்க, அது ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது தப்பாக போட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப் நெக்குன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து கொஞ்சமாக அந்த ஹார்மோல் உயரம் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து உள்ள ஒரு 1/2 இன்ச் வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல ஒரு வளைவு போடுறோம். வளைவு போட்டால் இப்போ வந்து ஹார்மோலோட சுற்றளவு அவங்களுக்கு கரெக்டாக அந்த 10 மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு மேட்ச் ஆகணும். கரெக்டாக அவங்களது 9. மார்பு சுற்றளவு 10, ஹார்மோல் சுற்றளவு 9. ரெண்டும் ஒரே புள்ளியில் மேட்ச் ஆகிடுச்சு. முன்னாடி போட்டிருக்க கோடு தப்பு, அதனால் அதை கண்டுக்க வேண்டாம். அவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 8.5. அப்புறமா டாட் பிடிக்க 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 தையலுக்கு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ப்ளவுஸோட பின் பக்கம் மட்டும் எப்படி ப்ளவுஸை வந்து அளவெடுத்து நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து அளவெடுக்கணும் சொல்லிட்டு அப்புறம் அதை ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி தைக்கிறது கஷ்டம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்னா ப்ளவுஸோட பின்பக்கத்துக்கு மட்டுமே நான் வந்து எப்படி அளவெடுக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவங்கள பேப்பர் கட்டிங் போட வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் கட்டிங் போட வச்சு தைக்க சொல்லிடுவேன். இப்போது நாளைக்கு வந்து ஃப்ரண்ட்டு அதை வந்து எப்படி அளவெடுக்கணும், எப்படி பேப்பர் கட்டிங் போடணும், அதுக்கப்புறமா இதே மாதிரி கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அதனால் ஃபுல் வீடியோ வந்து என்னால் போட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போட முடியும். அதனால் இப்போதைக்கு ப்ளவுஸோட பின்பக்கம் மட்டும் எப்படி ஒரு ப்ளவுஸில் அளவெடுத்து நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா இந்த துணி மடிக்கிறது வந்து நமக்கு வந்து கரை பகுதி, அந்த கரை பகுதி வந்து நம்ம மடிக்கிற இடமா பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மடித்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். மடிக்கிறதுக்கு 1.5 விடணும். லைனிங்காக இருந்தால் கம்மியாக விட்டால் போதும். பாருங்கள், இதுதான் அவங்களோட ப்ளவுஸோட பின்பக்கம். இப்போது அழகாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 விட்டுருக்கு.